உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். கர்த்தர் பனியை போல அதை உருகிட செய்வார். உங்களை நிழலை போல உங்களை சுமந்து உங்கள் அருகிலே நிழலை போல வந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு நிழல் ஒரு மனிதனை விட்டு பிரியாதோ அதே போலதான் கர்த்தர் ஒரு நிழலை போல உங்கள் கூடவே இருக்கிறார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் தினம் என்னை காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் தினம் என்னை காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே
நினைக்கிறீங்களா? The Lord has never forgotten you. கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. அவர் வல்ல ஜீவ வாக்கு தத்தத்தினாலே உங்கள் இருதயங்களை கர்த்தர் நிறைத்திருக்கிறார். நன்மையினாலே உங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை மறுபடியும் கர்த்தர் வாழ வயதை போல மாற்றுவார். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவர் உங்களை நடத்துவார். ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு நாளும் கலங்காதீங்க. நீங்கள் கவலைப்படும் போது கர்த்தரை நீங்கள் விசுவாசியாமல் கர்த்தரை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். When you trust God, you will not be worried. When you love God, you will have that faith. You will have that confidence that God will take care of your needs, that God will fulfill the promise for you. என் தேவனால் கூட அது ஒன்றுமே இல்லை. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியுமானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறாமல் போயிருமோ, அது நிறைவேற தாமதிக்குமோ யோசிக்காதீங்க. இன்னும் கர்த்தருடைய வேலை வரவில்லை. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி கர்த்தர் மரியாளை பார்த்து சொன்னார். இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார், மகளே, மகனே, இன்னும் என் வேலை வரவில்லை. I will do everything at the right time. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய நேரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எம்மாத்திரம். மனிதனை நினைக்கிறதற்கும் மனிதனை விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் இல்லை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிற கர்த்தர் உங்களை திக்கற்றோராய் விட மாட்டார். திக்கற்றோராய் கைவிடேனே,
தலை முடியையும் எண்ணீரே. நீராரியா யாதும் நேரிடா. என் தலை முடியையும் எண்ணீரே. என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய சிந்தனைக்கு தெரியாமல், அவருக்கு தெரியாமல், அவர் பார்வைக்கு தெரியாமல் விழாது. திக்கற்றோராய் எப்படி நம்மளை கைவிடுவார்? அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த பாடலை பாடும் பொழுதே அநேகருடைய இருதயத்தில் கர்த்தருடைய அன்பு, உங்களுடைய ஆதி காலத்தில் கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை கர்த்தர் நினைவூட்டுகிறார். The Lord is reminding you the promises which the Lord has promised to you many years back. கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் இந்த நாட்களிலே நிறைவேற்றி முடிப்பார். Wait patiently. ஆபிரகாம் 25 வருடம் காத்து கொண்டிருந்தான். ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிற்று. Still the promise was alive. Though the body of Abraham was dead, but the promise of God was not dead. Though Abraham was dead, ஆபிரகாம் மரித்து போயிட்டாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை, உன் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் சொன்ன வாக்குத்தத்தம், அது மரித்து போகவில்லை. After 430 years, God sent Moses to Egypt to rescue the Israelites from the slavery, from the bondage, and God has led them in the wilderness to the land of Canaan. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே அவர் நடத்துவார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அது கீழே விடுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். It might take some time. You may wonder why my promises are not fulfilled yet. Why it is not fulfilled? ஏன் இன்னும் நடக்கல? ஏன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல? Is God dead? Is God is not seeing me? No, God is watching over you. God watches your steps carefully. கர்த்தர் உங்கள் நடைகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். உங்களை அவர் தராசிலே வைத்து உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் கானானுக்கு போகும்படிக்கு. Lord's intention was not to bless you in this earth alone. The Lord's intention is to give you eternal life. The Lord's intention is to save your soul. The Lord's intention is to deliver you from all the perils, from all the things which the enemy has prepared for you. Rakabase kabayantoro. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. கர்த்தருடைய நாமம் அதிசயமானவர். அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார், கொடுப்பார், இன்னமும் நடத்துவார். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார். Thank you Jesus. Thank you Jesus. அவர் எபினேசராய் இருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீத
இதயத்தில் சுமந்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை இதயத்தில் சுமந்துட்டு இருக்காரு. அவர் உங்களை சும்மா தோல்ல சுமக்கல, அவருடைய இதயத்தில் அவங்க சுமந்துட்டு இருக்காரு. ஐ டோன்ட் நோ, நான் ப்ரேயரை முடிச்சிட்டேன். The prayer was already over, but the Spirit of the Lord was overflowing in me. And I was led by the Spirit of the Lord to worship Him. And அப்படியே ஆவியில் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அப்படியே ஆவியில் வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த ப்ரேயர் எப்பயோ முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் the life is going on because the Lord wants to speak with you. கர்த்தர் உங்களை இதயத்திலே சுமந்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை அவருடைய இதயத்திலே அவர் உங்களை ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் உங்களை சுமந்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களை பாதுகாத்தது? கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். எத்தனையோ விபத்துகள், உங்கள் தாய் உங்களை சுமந்து கொண்டு போகும் பொழுது எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கும்ல. உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது நான் என் தாயின் வயிற்றுக்குள்ள இருந்தபோது. ஆனால் ஒரு தெய்வம் என்னை அவருடைய இதயத்திலே வைத்து சுமந்தார். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. Thank you, Jesus. Such a wonderful presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். Thank you, Jesus. Such a good Father. He is our Father. அவர் உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் உள்ளம் கைகளில் வரைந்து நம்மை நினைத்திருக்கிறார். each and every day God is remembering us. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வினாடியும் God reminds of us because you are a treasured possession. நீங்கள் தேவனுடைய, அவருக்கு உலகமே நீங்கள் தான். வானத்தில் தேவ தூதர்களும் சேனைகளும் பூமியில் எல்லாம் கர்த்தர் படைச்சாரு. ஆனால் கர்த்தருக்கு தேவை மனிதன் மாத்திரம்தான். அது நீங்கள் தான். God needs only you. God needs a companion. God wants a human being to be with him. கர்த்தர் உங்களை அவர் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை அவருடைய ட்ரெஷர்ட் பொசிஷனா, அவருடைய செல்ல பிள்ளையா, அவருடைய பொக்கிஷமாக, கரெக்டான வார்த்தை பொக்கிஷம்,
உங்கள் இருதயம் எங்கேயோ அங்கே தான் உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கர்த்தருடைய இதயத்தில் உங்களை சுமக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு நைட்டு மிட் நைட்டாக இருக்கலாம். இட் மைட் பி 12 o'clock or 1 o'clock. It might here it is around 10:15. But the Holy Spirit tells you, நான் உன்னை இதயத்தில் தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் கர்த்தர். அவ்வளோ பெரிய ட்ரெஷர்ட் பொசஷன் நீங்களும் நானும். கர்த்தருக்கு நம் ட்ரெஷர்ட் பொசஷன் அப்படின்னா பாதுகாக்க ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம். கோயின் ஒரு டைமண்ட் சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷனோடு அந்த டைமண்டை பாதுகாக்கிறாங்க. அதை விட பல மடங்கு யூ ஆர் மோர் ப்ரெஷியஸ் டு காட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. குணமானேன் குணமானேன், தழும்புகளால் குணமானேன். என் குடும்ப மருத்துவரீரே. குணமானேன் குணமானேன், தழும்புகளால் குணமானேன். என் குடும்ப மருத்துவரீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி
ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். மகளே மகனே, நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை மறவாமல் நினைக்கிற தேவன். மனிதர்கள் கூட ஒரு நாள் ஒரு சில நேரத்தில் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறக்கவே வாய்ப்பே கிடையாது. He cannot forget you. எப்படி உங்களை மறப்பார்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை எப்படி கர்த்தர் மறப்பார்? How will God forget you? எப்படி கர்த்தர் உங்களை மறப்பார்? கர்த்தரை மறக்கவே மாட்டார். கர்த்தரை அவ்வளவு நேசிக்கிறார். God loves you so much. He even didn't bother about his life. He even didn't bother about his honor. He even didn't bother about his kingdom. He just came down on this earth and died for us on the cross. He didn't felt ashamed to save us. கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்பதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. He was beaten to death. He was bruised like anything. But God was concerned about you and me. உங்களையும் என்னையும் குறித்து மட்டுமே அவருடைய சிந்தனையா இருந்ததினாலே எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். He bore everything on his body. He bore everything on his mind because உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தான் கர்த்தர் நினைத்திருந்தார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இவ்வளவு நேரம் கர்த்தர், நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை தாயை போல தேற்றேன், நான் உன் தந்தையை போல சுமக்கிறேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்னு சொல்லி உங்களை குறித்து கர்த்தர் பாடி பேசினாரு. இப்போ நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நீங்க என் கூடவே இரும். நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது. நீங்க என் பக்கத்திலே இருங்க. நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும்
எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. நம்முடைய அம்மாவும் கர்த்தர் தான், நம்முடைய அப்பாவும் கர்த்தர் தான். எத்தனை பேர் இந்த வரியை உணர்ந்து பாடுனீங்க? என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. தாய் மறந்தாலும் தகப்பன் தன் அம்மா மறந்தாலும் தாய் தகப்பன் மறந்தாலும் அவர் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. He will never ever leave you. He will never ever forsake you. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க தனியா அழுது கொண்டிருந்த போது கூட கர்த்தருடைய கரம் வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கும். அவருடைய காயப்பட்ட கரம் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும். சொல்றீங்களா? ஆண்டவரை இன்னும் நான் அன்பு கூறுவேன், இன்னும் நான் உங்களை அன்பு கூறுவேன்ப்பா, உண்மை ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, எனக்கு இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோஹி எல்
துதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, விடுவித்து காப்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. எல் ஷடாய் என்று சொன்னால் அவர் தாயின் உள்ளம் கொண்டவர். He is a God who has the heart of a mother. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தாயுமாயிருப்பார், தகப்பனுமாயிருப்பார், நண்பனாயிருப்பார், நம்மளுடைய சகோதரனாய் எல்லாமாயிருப்பார். அவர் தான் எல் ஷடாய். எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை விடுவித்து காப்பவரே. என் வாழ்க்கை பயணத்தெல்லாம் என முன்னின்று காக்கும் தெய்வமே, தள்ளாடி நான் நடந்த போது என்னை தோளின் மேல் சுமந்த தேவனே. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை நம் தள்ளாடி நடந்த போதும் கர்த்தர் நம்மை தோளின் மேலே பாதுகாத்து அவர் நடத்தி வந்தார். ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறேன்.